ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வகுக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் SOP என்று சொல்லப்படக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு எதிராக தாவேக தரப்பிலிருந்து தற்பொழுது வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சம் என்று தாவேக தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் SOP-க்களை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். தாவேக தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் தாவேக சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசு வகுத்து அது ஜனவரி 5ஆம் தேதி அதனை அரசிதழில் வெளியிட்டது. இந்த நிலையில தமிழக அரசினுடைய அரசிதழில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேக தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது. இது மற்ற கட்சிகளுக்கு அனுமதி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்றும் வாதிடப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த அனுமதி வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறை என்பது பாரபட்சமானது. இதனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த வாதத்தில் முன்வைக்கப்பட்டது. இறுதியாக இந்த நிகழ்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் அனைத்தும் கட்சிகள் மீது திணிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி இந்த விதிகளில் என்ன தவறு உள்ளது, கரூரில் நடந்த வேதனைக்குரிய அந்த சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. பல கட்சிகள் காளான் போல இப்போது முளைத்திருக்கிறது. அதாவது வருமான வரி விலக்கு பெறுவது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெறுவதற்காக காளான்கள் போல பல கட்சிகள் முளைக்கின்றன. அவை தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை. ஆனால் பல தேர்தல்களில் போட்டியிட்டு MP MLA-க்களை பெற்று ஒரு நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் என்ன தவறு என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி எழுப்பியார். மேலும் தாவேக எத்தனை தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தாவேக தரப்பு வழக்கறிஞர், தற்போதுதான் கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது, எதிர்வரக்கூடிய தேர்தலை தான் சந்திக்க இருப்பதாகவும் தாவேக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த வழிகாட்டு விதிமுறைகள் கொண்டு வந்த பிறகு தாவேக தரப்புல 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிபந்தனைகளின்படி 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள் இந்த விதிகளுக்கு பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் அதை தவிர்க்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு 4998 பேர் பங்கேற்பதாக கூறி அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று தமிழக அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஒரே நாள்ல ஒரே இடத்துக்கு பல கட்சிகள் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இல்லாவிட்டால் முதலில் வருவோருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுகிறது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த விதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மனுதாரர் கட்சி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. சேலத்துல வெயில் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடந்த கூட்டத்தில் மேற்கூரை அமைத்திருக்கிறார்கள் என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து இந்த விண்ணப்பங்களை பெறுவதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ஏன் பெறக்கூடாது, அது சம்பந்தமா ஏன் பரிசீலிக்க கூடாது என்று அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ந்து இந்த மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ரோட் ஷோக்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்டோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.